சிகரம் ஃபேமிலி பட்டி ஷோக்கு உங்களை வரவேற்கிறோம். மிக்க நன்றி. தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன் ஸ்பா சிங்கப்பூர் பேரண்ட்ஸ் அகாடமியை சுருக்கமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். போர்ட்ஸ்மித் சிகரம் சிங்கப்பூர் பேரண்ட்ஸ் அகாடமி என்பது பெற்றோர்களுக்கான ஒரு சமூக அமைப்பாகும். சிங்கப்பூர் ஃபேமிலி பட்டி என்ற அரங்கின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. இக்கால பெற்றோர்களுக்கு மிகவும் தேவையான பெற்றோர் பிள்ளைகளின் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் நாம் இங்கு அலசி ஆராய வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இக்கால இளைஞர்கள் இப்போது பெற்றோர்களோட வாக்குவாதம் செய்து கொண்டு கோபம் அடைந்து அவங்களுடைய தனி அறைக்கு சென்று அவங்க கதவுல ரொம்ப பலமாக சாத்திக்கிட்டு ரொம்ப நேரம் அதில் உட்காந்துருக்கிறது வந்து எதனால் இப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது பெற்றோர்கள் திணறி கொண்டிருக்கக்கூடிய கேள்வியை தான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எதனால் திணறாங்கன்னா, அந்த 15 வயதினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தனியான ஒரு இடம் தேவை. அவங்க யாருன்னு தெரிவிக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு இடம் தான் அவங்களுடைய அறை. அந்த அறையில் ஒரு கதவு. அந்த கதவு சாத்துறதுல என்ன தப்பு? ஏன்னா அவங்க வந்து அங்கே உள்ளே போய் என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் நம்ம பின்னால் வெளியே நின்று எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க உள்ளே போய் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கான சொந்த இடத்தில் சொந்த செயல்கள், சொந்த வேலைகளை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கான அந்த இடம், அந்த நேரத்தையும் இந்த பொறுமையாக இருந்து நம்ம கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கிறது கொஞ்சம் காலகட்டத்தில் நமக்கே அது தெரிஞ்சு போயிடும். அது என்ன செய்கிறாங்கங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இந்த தலைமுறை பெற்றோர்கள் 90% இந்த சூழ்நிலையை எப்படி கையாளுகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு வந்து இந்த மாதிரி 15 வயதினர் செய்கிறாங்கங்கிறது தெரியும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு நேரத்தை வகுத்து அவங்களுக்கு நேரத்தை அழித்து, அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை அழித்து அவங்க கையாளுறாங்கன்னு தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, பெற்றோர்கள் வளர்க்கப்பட்ட முறை, அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க? ஒரு கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் நீ செய்யணும், இதுதான் அறை, இந்த அறையில் வந்து கதவை சாத்தக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி வளர்க்கப்பெற்ற பெற்றோர்கள் வந்து இப்பொழுது அவங்களுடைய சந்ததியினர், அவங்களுடைய பிள்ளைங்க கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குமா? இருக்காதா? விருப்பம் இல்லை. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை. அதுதான் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இப்படி அடைத்து கொண்டு உள்ளே இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த சூழ்நிலையை எப்படி வந்து கையாள வேண்டும் என்று உங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பகிர முடியுமா? நிச்சயமாக. பெற்றோர்கள் முதல்ல 15 வயதினரும் பெரியவங்க தான். அவங்க இன்னும் சின்ன குழந்தைங்க இல்லைங்கிறது மரியாதை கொடுக்க வேண்டும். அதை முதன்மையாக செய்யணும். அடுத்தது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலான்ட்டு ஆலோசித்து அதற்கு சில விஷயங்கள் செய்யணும். இப்போ நமது 15 வயதினர் வந்து எனக்கு சொந்த இடம் வேணும், என்னை வந்து நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதான் வந்து ஸ்டிப்புலேஷன். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்தா தான் நான் செய்வேன், அது வந்து ஸ்டிமுலேஷன். அதுக்கு மேலாக அவங்களுக்கு ஸ்க்ரீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஸ்க்ரீன்னா அந்த கம்ப்யூட்டரு, இந்த லேப்டாப்பு, இந்த ஐபேட் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பர்சன்ஸ் பிடிக்காது, பிக்சல்ஸ் தான் பிடிக்கும். சரி, இப்போ வந்து பவுண்ட்ரிஸ்ன்னு வரும். இது வந்து ரெஸ்பெக்ட் சொல்லியாச்சு, அவங்களோட கனெக்ஷன் சொல்லியாச்சு. அப்போ அவங்களுக்கு பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்பொழுது இது அவங்க கொடுக்கப்பட்ட இடம், அதில் அவங்க வந்து எது செஞ்சாலும் சரிதான் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையை நம்ம கொஞ்சம் கையாளணும். அதுக்கு மேலாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவுரைகள் சொல்றதுக்கு பதிலாக ஆலோசனைகள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். என்ன அந்த ஆலோசனைகள்? சரி, இந்த நேரத்துக்குள்ள நீ வேலையை முடிச்சுட்டு நீ வந்து அப்பா அம்மா கூட உணவு உண்பதற்கு வரணும். இல்லாட்டினா வந்து உங்களை பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம மேசையில் உட்காந்து பேசும் பொழுது சொல்லணும். இது வந்து அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம்? நட்பை வளர்க்கிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இல்லை அந்த இடைவெளியை குறைச்சிட்டு அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அதிகமாக நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு 4 கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இப்படிதான் ஒரு அம்மா வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, என் பிள்ளை அப்போ கதவு சாத்திக்குது, உள்ள போய் உட்காந்துக்குது, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ கொஞ்சம் சில வார்த்தைகள் வந்து சொல்லி பேசி, இந்த மாதிரி நீங்க முயற்சித்தா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு முக்கியமாக மனசுல தூண்டினது அந்த வார்த்தை பொறுமை. அந்த பிள்ளை இந்த மாதிரி உள்ள போய் கதவை சாத்திட்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? கதவை தட்டுறது கிடையாது, வெளியே வான்னு சொல்றது கிடையாது, SMS அனுப்புறது கிடையாது.
வெளியே நாற்காலியில அந்த அறைக்கு வெளியே இருக்க நாற்காலியில உட்காந்துட்டு புத்தகத்தை எடுத்து அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க. பிள்ளையா எப்ப வெளியே வருதோ அந்த நேரம் வந்து எப்படிமா இருக்கிற அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. இது நாளடைவில் பழக்கமாக அந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா, அம்மா சாப்பிடலாமா, வாங்க போய் சாப்பிடுவோம், அப்புறம் இன்னைக்கு பள்ளியில இது நடந்தது, நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொந்தமாகவே அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய எண்ணங்கள், சில சமயம் மனசில் தோன்றியக்கூடிய இருக்கிற கவலைகள் கூட அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. அந்த வார்த்தை பாத்தீங்க இல்லையா, பொறுமை. அந்த பொறுமையை இந்த அம்மா கையாண்டதுனால அந்த 15 வயதினர் அந்த பெண் ஓப்பன் அப் டு த மதர், திறந்து பேச ஆரம்பிச்சாங்க, மனசளவுல திறந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் நல்ல ஒரு அனுபவமாக அவங்களுக்கு அமைஞ்சது. அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வேர்ட்ஸ்மித் சிகரம் ஃபேமிலி பற்றி அரங்கிற்கு வந்து உங்களுடைய அருமையான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Thank you for tuning in today's episode of Sigaram Family Buddy. We hope you found today's speaker insights valuable and enlightening. For more such enriching podcasts and updates, don't forget to subscribe and follow our Singapore Parents Academy social media channels. Until next time, stay connected and most importantly, spend time with your family. Meet you in the next episode. Bye.